श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. समाख्या पद्धति 22வது श्लोकम्. द्रमिडोपनिषन्निवेशशून्यान् अभिलक्ष्मीरमणाय रोचयिष्यन् ध्रुवमाविश्यति स्म पादुकात्मा ஷடகோபஸ்வயமேவ மானனீயः. பதபதார்த்தம். மானனீயः கொண்டாடத் தகுந்தவரான, ஷடகோபஹா நம்மாழ்வார் ஆனவர், ஸ்வயமேவ தானாகவே, திரமிடோபனிஷன்னிவேஷசூன்யானபி திருவாய்மொழி, திரமிடோபனிஷத்ங்கிற திருவாய்மொழி, சூன்யானபி தெரியாதவர்களையும், லக்ஷ்மி ரமணாய பெருமாளின் பொருட்டு, ரோச்சயிஷ்யன்னு இஷ்டமாக பண்ண போகிறவராய்கொண்டு, பாதுகாத்மா பாதுகா ஸ்வரூபியாக, ஆவிஷதி ஸ்ம அவதரித்தார், துருவம் நிச்சயம் அப்படிங்கிற. அதாவது ஆழ்வார் ஆழ்வாரோட எண்ணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் பெருமாளையே அடையணுங்கிறது. அப்போது வேதம்ங்கிறத எல்லாராலையும் சேவிக்க முடியலைங்கிறதுனால அவர் திருவாய்மொழியை நமக்காக கொடுத்தார். ஆனால் நம்ம அதையும் ஃபுல்லாக கற்றுக்கிறது இல்லை, நம்மளால் அதையுமே சேவிக்க முடியறதில்ல. அப்போ அதுக்காக இந்த ஜீவாத்மாவை விட்டுவிட முடியுமா அப்படின்னா அவருக்கு மனசு இல்லை. அதனால் தானே பாதுகாத்மா, தானே பாதுகையாக, அதாவது சடாரியின் ரூபமாக அவதரித்தார் அப்படிங்கிறார் சுவாமி. அப்போ பெருமாளோட சம்பந்தம் எல்லாருக்கும் கிடச்சிடுமோ இல்லையோ அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா பாதுகை நமக்கு அந்த சட்டாரி ரூபமாக நம்மாழ்வார் பெருமாளுக்கும் நமக்குமான சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பெருமாள் திருவடியிலேருந்து எடுத்துன்னு நம்மளுக்கு அந்த சட்டாரி சாய்க்கும்போது நம்மளுக்கும் பெருமாளுக்குமான அந்த கனெக்டிவிட்டியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். இப்போ பெருமாளோட பாதுகை தான் ஸ்ரீ சடாரி, சடகோபம்னு நம்ம சொல்லுவோம், ஸ்ரீ சடாரின்னு சொல்லுவோம், அதுதான் நம்மாழ்வார். அப்போ நம்மாழ்வாரோட பாதுகையை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மதுர கவி அப்படின்னு சொல்லணும். அந்த நம்ம சம்பிரதாயத்தில் இப்போ பெருமாளோட திருவடி நம்மாழ்வார், அப்போ நம்மாழ்வாரோட திருவடின்னா அப்போ நம்ம அதையும் ஸ்ரீ சடாரின்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா அது பேர் மதுர கவின்னு சொல்லுவோம். சுவாமி தேசிகனோட பாதுகையை என்ன சொல்லணும் அப்படின்னா அது நயனாச்சாரியார்னு சொல்லுவோம். ஸோ அவளோட அந்த ஃபாலோயர்ஸ், அந்த இமீடியட் அந்த சிஷ்யர்களோட பேரை வச்சு தான் நம்ம அந்த மாதிரி கோவிலில் சொல்லுவோம். இப்போ பெருமாளோட பாதுகைக்கு ஸ்ரீ சடாரின்னு பேர், அதுதான் நம்மளோட நம்மாழ்வார்ன்றது நம்மளோட ஐதிஹ்யம். இப்போது வெறும சடாரியை கொண்டு அவள் நம்ம தலையில் வச்சுட்டா மட்டும் நமக்கு சம்பந்தம் வந்துருமா? பெருமாள் திருவடியில் சடாரி இருக்குது, இந்த சடாரியை கொண்டு நம்ம தலையில் வச்சுட்டா மட்டும் நமக்கு சம்பந்தம் வந்துடுமா அப்படின்னா, பெருமாள் அவ்வளோ எளியவனும். திருவாய்மொழியில் சுவாமி சாய்க்கிறார், 10 அடியவர்க்கு எளியவன் அப்படிங்கிறார். அவ்வளோ எளியவன் பெருமாள். அந்த சம்பந்தமே அவனுக்கு போதுமா பெருமாளுக்கு. ஆனால் இப்போ நான் அதை சாய்ச்சிக்கும் போது எனக்கு ஒன்றும் பக்தியெல்லாம் இல்லையே, அது வெறும் ஒரு மசில் மெமரி மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். கோவிலுக்கு போகிறோம், கைக்கு போகிறோம், தீர்த்தம் வாங்கிக்கிறோம், சடாரி சாய்க்கிறோம். நான் ஒன்றும் அதை அவ்வளோ கான்ஷியஸாக கூட நம்ம ஏற்றுக்கிறது இல்லையே. இருந்தாலும் அது நமக்கு அவ்வளோ பலனை கொடுத்துடுமா அப்படின்னும் போது நமக்கு இதெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா நம்ம அவ்வளோ சட்டாரி அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தடவையும் தலையை சிரசை சாய்க்கும் போது நம்ம நினச்சிக்கிறோமான்னா அது கிடையாது. ஏன்னா அது நம்ம ஒரு பழக்கத்தில் பண்ணுறோமே தவிர, அப்போ நமக்கு அந்த மாதிரி நம்ம அவ்வளோ கான்ஷியஸாக நம்ம அதை பண்ணுறோமா அப்படின்னா அதுக்கு சுவாமி திருவாய்மொழியிலேயே நமக்கு பதில் கொடுக்குறார். என்னன்னா சுவாமியே சாய்க்கிறார், அதாவது நம்மாழ்வாரே சாய்க்கிறார். கையார் சக்கரத்தென் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் அப்படிங்கிறார். அதாவது சுவாமியே சொல்கிற, நம்மாழ்வாரே சொல்கிறார், என் கருமாணிக்கமே அப்படி கண்ணே கருமாணிக்கமே அப்படின்னெல்லாம் நான் உன்னை சொல்லிட்டு பொய்யே சொல்லி, நான் மனசால் ஒன்று நினைக்கிறேனான்னு தெரியல, புறமே ஆடி நான் மனசால் நினைக்கிறேனான்னு தெரியல, ஆனால் நான் இந்த மாதிரி பொய்யே சொன்னால் கூட மெய்யே பெற்றொழிந்தேன் அப்படிங்கிறார். நம்ம அப்படி ஒருவேளை நம்ம நடிக்கிறமா இருந்தால் கூட
பெருமாள் அதை அப்படி பொருட்படுத்திக்க மாட்டானாம். ஏன்னா அவன் 10 அடியவருக்கு எளியவன் இல்லையா? அதனால பெருமாள் வந்து அந்த சடாரியை நம்ம என்ன பாவத்தில் சாச்சுண்டாலுமே பெருமாள் வந்து உடனே அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராகிடுறானாம். இப்போ இதை நம்மாழ்வார் சாச்சிருக்கார். அவர் நம்மாழ்வார், அவர் பொய்யே பேச மாட்டார். அவர் வந்து அவருக்கு நிஜமாவே பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும். நம்ம ஆனால் சாய்ச்சுட்டோன்னா நமக்கு நிஜமாவே அந்த அளவு பலன் கிடைக்குமா அப்படின்னா, ராமாயணத்தில் விபீஷண சரணாகதியும் போது ராமன் கிட்ட வந்து விபீஷணன் வந்து கேட்குறார், சரணாகதின்றார். அப்போது கூட இருக்கிறவா யாரும் ஒத்துக்கலை. பர்டிகுலராக அந்த சத்ருவர் சுக்ரீவன் வந்து ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் எப்படி நம்ப முடியும், அவன் ஏமாத்துறானா கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல ராமாயணத்தில் ராமன் ஒரு ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். மித்ரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன அப்படிங்கிறார். அவன் வந்து மித்ர பாவேன ஃப்ரெண்டு மாதிரி பாவம் பண்ணிட்டு நடிச்சுண்டு வந்தா கூட ந தியஜேயம், அவனை நான் விட்டுட மாட்டேன். ஏன்னா என்னை ஏதோ ஒரு விதத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னோ என்னை ஏமாற்றணும்னோ ஏதோ ஒன்று எனக்காகன்னு நினச்சிட்டு தானே அவன் வந்திருக்கான். எனக்காகன்னு நினச்சிட்டு வரும்போது நான் அவனை எப்படி கைவிட முடியும் அப்படிங்கிற. இதே வந்து பூத்தனை வந்து பால் கொடுக்க பெருமாளுக்கு வந்து ஸ்தன்யபானம் பண்ணுறதுக்காக வரும்போது விஷமே அவள் கொண்டு வந்தாலும் அது கண்ணனுக்குன்னே நினச்சிட்டு வந்தாளோ இல்லையோ, அதனால் பெருமாள் அதை ஸ்வீகரிச்சுண்டாராம். அந்த மாதிரி பெருமாளுக்காகன்னு நம்ம ஒரு வேலையை பண்ணும்போது அது எந்த எண்ணத்தில் நம்ம பண்ணாலும் பெருமாள் அதை திருப்தியாக ஏற்றுக்கிறார். ஆக இந்த சடாரின்றதன் மூலமாக நமக்கும் பெருமாளுக்குமான கனெக்டிவிட்டியை அங்கே வந்து பாதுகையாகட்டும் அல்லது நம்மாழ்வாராகட்டும் கிரியேட் பண்ணுறா. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வந்து நமக்காக சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி பண்ணார். ஆனால் அதுவும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியறதில்ல. அதனால் அந்த சடகோபமாக ஸ்ரீசடாரியாக அவர் வரார் அப்படிங்கிறது பாதுகைக்கும் அந்த பெயர் இருக்கிறதுனால 2 பேருக்குமான சாமியமாக இந்த சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.